ஆக்சுவலி வீட்டுக்கு போயிட்டு மாடிக்கு போயிட்டு ரொம்ப நேரம் அழுதுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தூங்கவே இல்ல. காலையில எது, ராத்திரி எது எதுவுமே தெரியல எனக்கு. ரொம்ப உடஞ்சே போயிட்டு இருந்தேன். மொத்தமா என்னோட கனவு இப்படி கட்டி வச்சிருந்த கனவெல்லாம் அப்படியே செதஞ்ச மாரி இருந்தது. ரொம்ப கொஞ்சம் சென்சிட்டிவான ஆளு. டக்குன்னு அழுதுருவேன். கமெண்ட்ஸ்ல கூட நான் பார்த்துருக்கேன். ஏங்க நீங்க தான் ஆல்ரெடி சிங்கர் ஆயிட்டீங்கல்ல. எதுக்கு நீங்க வந்து சூப்பர் சிங்கர் வரீங்கன்னு நெறைய பேர் கேட்டுருக்காங்க. நான் வந்து ஒரு கல்யாண கச்சேரிக்கு போனேன்னு வச்சுக்கோங்களேன். அங்க வந்து நான் இருப்பேன். ஏதோ ஒரு XYZ சூப்பர் சிங்கர் இருப்பாங்க. அங்க போனா வந்து ஆடியன்ஸ்லாம் வந்து அவங்க கிட்ட வந்து நீங்க சூப்பர் சிங்கர்ல வந்தீங்க தானே, பக்கத்துல தான் நான் உட்காந்துருப்பேன். நீங்க சூப்பர் சிங்கர்ல வந்தீங்கல்ல அப்படின்வாங்க. அவங்க கிட்ட வந்து செல்ஃபி எடுத்துப்பாங்க. அவங்க கிட்ட ரொம்ப பேசுவாங்க. அதாவது நான் எப்படி இருக்கோம்லாம் இப்ப என்னெல்லாம் பார்த்தா சிங்கர் மாதிரி இல்லையாப்பா அந்த மாதிரி இருக்கும். சூப்பர் சிங்கர்ல ஒன் ஆஃப் த இப்போ பயங்கரமா அவங்கள பத்தி பேசிட்டு இருக்கோம். அதாவது கண்டஸ்டன்ட் யாரு அப்படின்னா, நம்ம ஸ்ரீநிதி ஸ்ரீபிரகாஷ். அண்ட் அவங்க வந்து ஒரு ஃபைனலிஸ்ட்டா கண்டிப்பா வரணும்னு நெறைய பேர் சொல்லிக்கிட்டும் வராங்க. அண்ட் அவங்க செலக்ட் ஆகாதது அன்ஃபேர் அப்படின்னும் சொல்லிக்கிட்டும் வராங்க. என்னதான் காரணம்? என்னதான் நடக்குது? அப்படின்ற மாரி பல விஷயங்கள் அவங்கள்ட்ட பேசப்பட்டது. இதில பார்த்தீங்கன்னா 5 ஃபைனலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு 6வது ஃபைனலிஸ்ட்டா ஒரு வேளை நம்மள கூப்பிட்டுருவாங்களோ அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருந்தது. அப்புறம் ஸ்ரீநிதி அப்படின்னு சொல்லும்போது ஒரு வேளை நம்ம பேர் தான் சொல்லணும். கண்டிப்பாக அஃப்கோர்ஸ் நம்ம பேரை தான் சொல்லணும்னு ஆசைப்படுவோம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் அடுத்தவங்கள சொன்னாங்கன்னா அது ஏற்றுக்கக்கூடிய மனப்பான்மை அப்புறம் தான் வரும் நமக்கு. அப்போ ஸ்ரீநிதின்னு சொல்லும்போது என் பேர் வந்துராதா அப்படின்னு எதிர்பார்த்தேன். ஸ்ரீநிதி ராமகிருஷ்ணன் சொல்லும்போது உடஞ்சே போயிட்டேன். என் கனவெல்லாம் சுக்குநூறாக உடஞ்சி போச்சு. நான் வேகமாக போயிட்டேன், ஆட்டோ பிடிச்சி போயிட்டேன். ஏன்னா அங்கேருந்து யாராவது என்கிட்ட பேசினாங்கன்னா டக்குன்னு அழுதுருவேன், ரொம்ப சென்சிட்டிவ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வெளியில் நான் உள்ளுக்குள்ளே தைரியம் தான் இருந்தாலும் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து எனக்கு ரொம்ப எமோஷன் அப்படின்ற மாதிரி, ரொம்ப சென்சிட்டிவ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் மாடியில் போயிட்டு பயங்கரமாக அழுதேன். நைட் எது பகல் எதுன்னு தெரியாமல் அழுன்னு அழுதேன். எதனால் நம்மளை வந்து செலக்ட் பண்ணல அப்படின்னு பல விஷயங்கள் யோசிச்சேன். ஆனாலும் எனக்கு விடை கிடைக்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அஃப்கோர்ஸ் வந்து நிறைய ஜேர்னர் எடுத்து இவங்க பாடியிருக்காங்க. நிறைய பாட்டுக்கள் இவங்களுக்கு வந்து கோல்டன் பஸ்ஸர் வழங்கப்பட்டது. ஆனால் அதாவது 23 ரவுண்ட் நடந்திருக்கு. இதில் 2 ரவுண்ட்ஸில் மட்டும்தான் நான் கோல்டன் ஷவர் வாங்கல. மற்ற எல்லா ரவுண்ட்ஸ்லுமே கோல்டன் ஷவர் வாங்கியிருக்கேன் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. அப்போ ஜட்ஜஸ் அவங்களுக்கு ஃபேவரட்டிசம் பண்ணல அப்படின்னா எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்களுக்கு ஃபேவரட்டான ஜட்ஜ் யார் அப்படின்னா, நான் ஜட்ஜுக்கு ஃபேவரட்டானே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுலேருந்தே தெரியுது அவங்களுக்கு ஜட்ஜஸ் மேலே கோவம் இருக்குது. அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக இருக்கும். நம்ம செலக்ட் ஆக வேண்டிய ஒரு பர்சன் ஆச்சே அப்படின்ற மாதிரி ஒரு கோவம் இருக்கும். நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு வருது, ஜீவிதாலாம் மெலோடி மட்டும்தான் வரும். அண்ட் ஜானுக்கு பார்த்தீங்கன்னா எஸ்பிபி வாய்ஸ் மட்டும்தான் வரும். வேறு அந்த வெஸ்டர்ன் வாய்ஸ்லாம் அவங்க 2 பேருமே பாட வராது அப்படின்ற மாதிரி. ஆனால் ஸ்ரீநிதி ஸ்ரீபிரகாஷ் வெர்சடைல் சிங்கர். எந்த சாங் மெலோடி சாங்னாலும் மெலோடி, வெஸ்டர்னாலும் வெஸ்டர்ன், அந்த மாதிரி எந்த ஒரு சாங்னாலும் அவங்க எடுத்து பாடுவாங்க. அந்த அளவுக்கு டேலண்டட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொரு கொஸ்டினும் இருக்குது. என்னென்னா, நீங்கள் தான் ஒரு பிளேபேக் சிங்கர் ஆச்சே, அப்புறம் ஏங்க மறுபடியும் சூப்பர் சிங்கருக்கு வரீங்க அப்படின்ற கமெண்ட்ஸும் நான் பார்த்தேன். என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக என்ன போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பர் சிங்கர் அப்படின்ற ஒரு பிராண்ட் வேல்யூக்கு பயங்கரமான ஒரு வரவேற்புங்க. இப்போ ஒரு ஆர்கனைசர், ஒரு ஃபங்க்ஷன், ஏதோ ஒரு கச்சேரி போகிறோம் அப்படின்னா சூப்பர் சிங்கரில் யார் இருக்காங்களோ அவங்க பாப்புலராக இருக்கவங்களோ கூட்டுவாங்க அப்படின்ற மாதிரி தான் மக்கள் சொல்கிறாங்க. இப்போ நானே கூட போய் சேர்ந்து பாடுறேன். XYZ சூப்பர் சிங்கர்ஸ்லாம் இருக்காங்க. அவங்க கூட நானும் போய் பாடுறேன் ஒன்னோட ஒன்றா. ஆனால் மக்கள் போய் ஃபோட்டோ எடுக்கிறது, செல்ஃபி எடுக்கிறதுலாம் யார் கூட அப்படின்னா சூப்பர் சிங்கர் கண்டஸ்டன்ட் கூட மட்டும்தான். அப்போ நான்லாம் சூப்பர் சிங்கர் இல்லையா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா ஆர்கனைசருமே என்ன சொல்கிறாங்கன்னா, ஓப்பனாக சொல்லணுன்னா ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா பிளேபேக் சிங்கர்ஸை விட சூப்பர் சிங்கர்ஸ் கண்டஸ்டன்ட்டை கூட்டுவாங்க அப்படின்ற மாதிரி தான் மக்கள் கேட்குறாங்க. அதனால் அதுக்கு தாம்மா மவுஸ் அதிகம் அப்படின்ற மாதிரி அவரும் சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆர்கனைசரே கூட வந்து சூப்பர் சிங்கர் தான்மா எல்லாருமே கேட்குறாங்க. சாதாரண சிங்கரை கேட்கறது இல்லை, பிளேபேக் சிங்கர் எல்லாம் கேட்கறது இல்லை. அதுதான் ரொம்ப ஹார்ட் ட்ரூத். அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் சூப்பர் சிங்கர் வந்தேன். என்னோட கஷ்டம் எனக்கு தான் தெரியும். கமெண்ட்ஸ் போடுறவங்க போடுவாங்க. எது நீச்சல் டைட்டில் சாங் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஸ்ரீநிதி ஸ்ரீபிரகாஷ் தான் பாடியிருக்காங்கன்ற விஷயம் இப்போ தான் நமக்கு தெரியுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஸ்ரீநிதி ஸ்ரீபிரகாஷ்ன்றது இவங்க தான்ப்பா அவங்க அப்படின்னு நமக்கு தெரியாமல் இருந்ததில்ல. அந்த ஒரு அடையாளத்தை கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் நான் சூப்பர் சிங்கருக்கே வந்தேன். அதாவது என் பேர் போடுவாங்க, என்ன யாருன்னு யாருக்குமே தெரியாது. பட் சூப்பர் சிங்கரில் இவங்க வந்தாங்கல்ல, இவங்க சூப்பராக பாடுவாங்கல்லன்னு மக்களுக்கு அது ஒரு ஐடென்டிட்டி கிடைச்ச பிறகு தான் எனக்கு அது ஒரு ஐடென்டிட்டி அப்படின்ற மாதிரி, இந்த ஒரு போராட்டத்துக்காக தான் நான் சூப்பர் சிங்கருக்கு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது நீச்சல் டைட்டில் சாங்ல நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஆமாம், அது யாருன்னு தெரியாது. இப்போ தெரியும். இப்போ அவங்க பார்த்தா இவங்க அவங்க தானே அப்படின்னு சொல்லு. அந்த இவங்க அவங்க தானேன்னு சொல்கிறதுக்கு தான் இவ்வளோ போராட்டம் இல்லை. ஏற்கனவே அவங்க ஒரு டிவி ஷோஸ்லையும் பாடியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு 4-5 படத்தில் ஷான் ரோல்டன் சார் அவர்களுக்கே வந்து இந்த ஹிந்தி சர்க்கஸ்க்கு பாடியிருக்காங்களாம். அதுக்கப்புறம் கென்னடி கிளப்ல ஆண் அடங்கணும் பெண் அடங்கணும் அந்த சாங்குக்கு பாடியிருக்காங்க. 4-5 சாங்ஸ் சொல்லியிருக்காங்க அவங்க அந்த மாதிரி பாடியிருக்கேன் அப்படின்ற மாதிரி. பட் நான் தான் பாடினேன்னு தெரியாதில்ல. இப்போது என்ன தெரியுது, நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸும் வருது எனக்கு. என்னுடைய மக்கள் எனக்காக கமெண்ட்ஸ் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம். அதாவது நான் இப்படி அப்படின்னு தெரிஞ்ச பிறகு எனக்கு கமெண்ட்ஸ் வருதில்ல, எனக்கு இதுதான் வேணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அண்ட் நிறைய அஃப்கோர்ஸ் வந்து இப்போ சோஷியல் மீடியாவில் ஸ்ரீநிதி ஸ்ரீபிரகாஷ் வந்து செலக்ட் பண்ணாது அன்ஃபேர் அப்படின்ற மாதிரி போயிட்டும் இருக்குது. ஒருவேளை 6 ஃபைனலிஸ்ட்டாவது செலக்ட் பண்ணிக்கலாம். போன தடவைலாம் பார்த்தீங்கன்னா
பிரசன்னாலாம் பார்த்தீங்கன்னா ஓட் வைஸ் தான் வந்து வைல்ட் கார்டில் உள்ளே என்ட்ரி ஆனார் அவர் 5th ஃபைனலிஸ்ட்டாக. அந்த மாதிரி ஸ்ரீநிதி ஸ்ரீபிரகாஷ் மக்கள் ஓட்டின் அடிப்படையில் உள்ளே வந்திருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இந்த தடவை பப்ளிக் ஓட்ஸ் இல்லை. அதை தான் சொல்கிறாங்க, பப்ளிக் ஓட்ஸ் இருந்திருந்தால் ஒருவேளை நான் கண்டிப்பாக உள்ளே வந்திருப்பேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஆனாலும் இப்போ இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, அதாவது டைட்டில் அடிக்கிறவங்கள விட மற்ற கண்டஸ்டன்ட் பாடுறாங்களா அவங்க தான் ரொம்ப ஃபேமஸாகவே இருக்காங்க. உண்மையாலுமே அதுதானே அப்படின்னும் போது ஆமாம், நான் பார்த்துட்டும் இருக்கேன். அதாவது சூப்பர் சிங்கரில் கண்டஸ்டன்ட் ஒன் ஆஃப் த கண்டஸ்டன்ட் வந்துட்டாலே அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஃப்யூச்சர் இருக்குது, சில பேருக்கு அந்த மாதிரி நல்ல ஒரு ஃப்யூச்சரும் இருக்குது அப்படின்னு. அண்ட் இப்போது ஸ்ரீநிதி ஸ்ரீபிரகாஷோட செனாரியோ வந்து நம்ம ஸ்ரீதர் சேனாவோட கம்பேர் பண்ணுறாங்க. ஏன்னா அவரையுமே வந்து அந்த மாதிரி பண்ணிட்டு வைல்ட் கார்டு என்ட்ரியில் உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. ஸ்ரீதர் சேனா அப்போது வந்து வைல்ட் கார்டு என்ட்ரியாக வரும்போது மக்களோட ஓட்டு வயசில் அவர் உள்ளே வந்தார். ஆனால் இந்த தடவை ஸ்ரீநிதி ஸ்ரீபிரகாஷ் உள்ளே வர்றதுக்கு மக்கள் ஓட்டு அந்த மாதிரி எதுவுமே கொண்டு வரல. அதனால் அவங்க வந்து இப்போ எக்ஸிட் ஆகிட்டாங்க. இட்ஸ் ஓகே, பட் மக்கள் மனசில் இப்போ ஆழமாக பதிஞ்சிட்டாங்க. மக்கள் வின்னர் அப்படின்ற மாதிரி கமெண்ட்ஸும் பார்க்க முடிஞ்சது. அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு நிறைய வாய்ப்புகளும் இன்னும் அதிகமாக வரும். அண்ட் ஸ்ரீநிதி ஸ்ரீபிரகாஷ் பாடினாங்க அப்படின்னா இவங்க தான்ப்பா அவங்க அப்படின்னு நம்மளால் ஐடென்டிஃபை பண்ணவும் முடியும். அவங்க கேட்ட ரெகக்னிஷன் கிடச்சிருச்சு கிட்டத்தட்ட. இதை பற்றின கமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்படி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்து லைக் போட்டுருங்க. அவங்க ஃபீட்பேக்ஸை கமெண்ட் மூலமாக தெரிஞ்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.